உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29லேருந்து 31வது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். அப்பொழுது அங்கிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும். அவர் தேடும்போது அவரை கண்டறிவாய். நீ வியாகுலப்பட இவர்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும்போது கடைசி நாட்களிலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவானால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தம் ஆணிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். கைகளை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா. இங்கே அருமையான 2 விஷயம் சொல்கிறாரு. இந்த 30வது வசனத்தில் ஒரு வார்த்தை வருது. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் ஒரு வார்த்தை வருது, சரியான வார்த்தை. கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்பையானால். நம்ம யார் பக்கமாக திரும்பணுமா? கர்த்தர் பக்கமாக திரும்பணும். எந்த மனுஷன் பக்கமாக திரும்பவே கூடாது. எந்த மனுஷனை நோக்கி பார்க்கவே கூடாது. எந்த மனுஷனுடைய உதவியை நாடுறதோட கர்த்தர் பக்கமாக நம்ம திரும்பணுமா? திரும்பி என்ன பண்ணணுமா? அவர் சத்தத்திற்கு நம்ம கீழ்ப்படியணுமா? ஹல்லேலூயா. அவர் சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படினோம்னா நம்மளுடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், அதாவது நம்ம முற்பிதாக்கள் யாருன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவர்களுக்கு என்ன வாக்கு தத்துவம் கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு அனுகூலம் பண்ணுவாராம். அது எப்படி கொடுக்குறாராம் பாரு. உன்னை கைவிடாமல் என்ன சொல்கிறாரு? உன்னை கைவிடவும் மாட்டேன், உன்னை அழிக்கவும் மாட்டேன். ஹல்லேலூயா. எப்போ கைவிட மாட்டார், எப்போ அழிக்க மாட்டார்னா நீ திரும்பணும். யார் பக்கம் திரும்பணும்? அவர் பக்கமாக திரும்பிட்டு என்ன பண்ணணும்? அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். இந்த 2 வார்த்தை தான், 2 விஷயந்தான். நம்ம சரியான விதத்தில் தேவன் பக்கம் திரும்பி அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்ச போதும் அவர் என்ன பண்ண மாட்டார்? நம்மளை கைவிட மாட்டார், அழிக்கவும் மாட்டார். அடுத்தது என்ன பண்ணுறாரு? பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நமக்கு ஆணிட்டபடியே நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அது அவர் எப்படி தேடணுமா? உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது. ஹல்லேலூயா. முழு ஆத்மாவோட முழு இதயத்தோடு அவரை தேடணுமா? அது அறங்குறைய தேடுறதில்லை. அப்படி தேடி அவர் பக்கமாக திரும்பிச்சான்னா, அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சா அவர் உன்னை என்ன பண்ண மாட்டார்? கைவிட மாட்டார், அழிக்க மாட்டார். ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம திரும்ப வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது. சரியாக திரும்புறது இல்லை அந்த பக்கமாக. வேதத்தில் யாக்கோபு சரியாக திரும்பினான். அதனால்தான் அவன் சந்ததி பெருக பண்ணார். அவனுடைய கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தன் தேசத்தை விட்டு புறப்பட்டு வா அப்படின்னு சொன்னவனே சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் எதை சொல்கிறாரோ அதை மட்டும் செய். அவர் பக்கம் திரும்பிடு. அவர் எப்படி தேடணும்? முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட நம்ம தேடும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார், நம்மளை அழிக்கவும் மாட்டார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தணும். நம் யாவரும்